நம்ம காத்துக்கு தலை, அது ஒரு காற்று. ரீஹுன் லஹா ரஅசுன் கரஸில் ஹிர்ரதி, காத்து தலை போல அதுக்கு தலை இருக்கும். ஜினாஹானி 2 ரெக்கையும் இருக்கும். பூனை மாதிரி இருக்குமா, மண்டை ரெக்கை இருக்குமா. இப்படி எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சக்கீனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதுக்கு வால் இருக்கும், பூனை வால் மாதிரி வால் இருக்கும். மையத்து செத்து போன பூனை தலை மாதிரி இருக்கும். இப்படி சக்கீனத்து இறங்குனுச்சு, அமைதி இறங்குனுச்சுன்னா அமைதிக்கு இல்லாம இப்படி ஒருத்தன் வடிவம் கொடுத்துட்டு இருப்பான். அது காத்து மாதிரி இருந்துச்சு, அதுக்கு பூனை தலை இருந்துச்சு, மீன் வால் இருந்துச்சு. இதெல்லாம் என்னங்க விளக்கமா? இந்த மாதிரி நினைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விளக்கம்ங்கிற பேர்ல குழப்பி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி இதுக்கெல்லாம் என்ன செய்யணும், நீங்க பதில் சொல்லணும் வரிசையாக. இதுதான் விளக்கமா, இதுதான் மார்க்க தணுகிற முறையா, குர்ஆன் ஹதீஸை விளங்குறதுக்கு இவங்களுடைய இதெல்லாம் தடையா இருக்குதா இல்லையா, இது இல்லாம நேரடி அர்த்தம் பார்த்தா பளிச்சுன்னு வழங்குதா இல்லையா, இதான் எங்களுடைய வாதம். நீங்க என்ன செய்யணும், மறுபடியும் இந்த கேள்விகள் பட்டியலே போடுறாரு. கேள்வியா போடாதீங்க. இப்ப உம்மு ஹராம் எடுத்து வச்ச மாதிரி அது அந்த வாதத்தை முடிச்சுட்டு சாலிவை முடிச்சு விட்டு என்ன செய்யுங்க, ஒண்ணுக்கா வாதத்தை எடுத்து வைங்க. இமாம்களுக்கு தான் சொன்னாங்க உங்க விளக்கம் தப்பு, எங்க விளக்கத்தை தப்புன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கணும். இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்கக்கூடாது. வாதம்னா என்ன செய்யணும், இந்த தப்பு நாங்க சொல்றோம்ல. பாதியை சொல்லிட்டு மீதியை விடுறது, கொஞ்சத்தை சொல்லிட்டு மற்றதெல்லாம் மறைக்கிறது, இவங்களுடைய அன்றாட வழக்கம் அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவை நிரூபிச்சுக்கிட்டே வர்றோம். இப்போ ஒரு ஹதீஸை சொன்னாங்க, அதுல அசிங்கம் இல்லைன்னாங்க. நம்ம எந்த ஹதீஸை மறுக்கிறீங்களோ அந்த ஹதீஸை எங்க ஆதாரமா காட்டினீங்க உங்க ஏகத்துவ பத்திரிகைன்னு கேட்டோம். தெரியாதனமா நடந்துச்சு சொல்லியிருக்கணும். அதை சரி கட்டுறதுக்கு நாங்க சொன்னது சரிதான்ட்டாங்க. உடனே அந்த ஹதீஸை எடுத்து காமிச்சு நீங்க எதை விஷயத்தை மறுக்கிறீங்களோ அது இருக்குதுங்க அப்படின்னோம். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நம்பர்